மாவட்டம் மகாவிஷ்ணுவையும் காடிவெட்டியும் வீடு கட்டி கொண்டிருக்கும் வீடுகளுக்கு அன்றைக்கு வந்த அம்மா எங்கள் இலக்குமி என்றைக்கும் நீங்காது எனும் சீதேவியா இலக்குமி திருச்சு பிரபஞ்சத்திலே வந்திருக்கக்கூடிய இடது தந்தையாகிய ஆடத்திலே இந்த ஆடத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே கொண்டு இருக்கிறார் வாசி முடிக்கிறார் பிண்டம் பிடிக்கிறார் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலே வந்து பிண்டங்களை பிடிக்கக்கூடிய எந்தையாகிய பிரபதேவனை வணங்கி மூலாதாரம் சுமாதிட்டார் மணிப்புலகம் அநாகரம் சித்தி ஆகிய என்று சொல்லக்கூடிய ஆதாரை மாறிக்கொண்டு ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையை சுத்தரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். மாமா சாமி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அந்த கூட்டு கொட்டாய் தான். நாடகம் நடக்கும்போது அந்த பாட்டு பாடிக்கிறப்ப அந்த சுகத்தில் தூங்குறது பக்கம் இருக்கு. நல்லா தூங்கட்டும், நல்லா தூங்கணும். ஆமா, குழந்தைக்கு பாடக்கூடியது தாலாட்டு. ஆமா, அது ஒரு தாய் பாடக்கூடியது. அது நடிகர்கள் ஒரு பாட்டு பாடும்போது தூங்கிட்டாவே அது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா? அதை நம்ம எழுப்பலாமா? எழுப்பக்கூடாது. அது பெரிய பாவம். அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. அப்படின்னா ஆக கழகத்தின் விலகத்துக்கு என்ன ஏற்படுத்த வந்திருக்கின்றோம்.
இந்த நன்மை எப்படி நடக்க வேண்டும்? ஐசிக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சொத்து பிரியா சூர்யா, கழக பிரியா நாரதா என்று விளக்கம் உண்டு. ஆக என்னுடைய கலகம் சிறக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல என் தமிழ் தெக்கன் சாபம் கிடக்கின்றார். அடே நாரதா, ஒரு நாளைக்கு மேல் ஒரு தங்கினாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றாலும் சரி, ஒரு தசகசாகப்பட்டது 1000 சொத்துக்கள். ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க, வரும்போது அப்படி எப்படி தலையாட்டினாங்க. அந்த ரெண்டு எந்திரிச்சு அங்கே போய் நிற்கிற ரோட்டில் அப்படின்னா அதெல்லாம் பெரிய ரசிப்புத்தன்மை, பெரிய ரசிகர்கள். ஆமா, இப்படிதான் ரசிகர்கள்லாம் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நானும் நல்லா இருக்கேன். ஆமா, ஆகவே பெருமையாக தேர்தலை சொல்லிக் கொண்ட கிளம்புற காரணத்தினாலே கழகம் சிறக்குமா, அந்த கழகத்தினால் உலகத்திற்கு நன்மை ஏற்படுமா என்று பார்க்கும் பொழுது ஏற்படத்தான் வேண்டும். ஏனென்றால் அப்படி கழகம் ஏற்பட வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை, அந்த சக்தி கணபதியை வணங்கினால்தான் கழகம் சிறக்கும் என்ற காரணத்தினாலே படுத்துக்க
அதை பிளந்து வசப்படுத்திய இலங்கேஸ்வரன் அடித்தவரோ திருமால் அவரும் திருமால் எண்ணற்ற மகாயிலக்குமி அடடடா மகாலட்சுமி வந்திருக்கக்கூடிய இடமானவா தோன்றுகிறது. இப்படி அருமையான சூழ்நிலையிலே ஏதாவது சத்தம் கேட்குமா? என்ன சொல்? புதுமையான குரலோசி அல்லவா தோன்றுகின்றது. ஆக இதை நான் பார்த்ததே இல்லையே. இந்த குரலோசி எப்படி ஒரு சத்தம் ஆரோரம் சோகின்றால் இவை யாராக இருக்கலாம்? இந்த இடத்திற்கு எதற்காக வந்தார், என்ன காரணத்தினால் வந்தார் என்ற வீமை வந்து பார்க்கும் பொழுது ஆகவே முத்துமுகப்படியோ முச்சந்தி வீதிகளே சத்தா முதல் பிறப்பி பஞ்சனைகள் மேலிருந்து அத்தை இலக்கில்லை யாரும் அல்லா வேலைகளே குத்து விளக்கேற்றியின் கண்ணமா கோலமிட்டு பார்னோ என்று சொல்ல அழகை பார்க்கும் பொழுது ஒரு கவிஞன் மாறினானே அதுபோல இந்த பெண்மணி ஆரோலம் என்று கூறுகின்றாரே. ஆக செந்தமிழ் நாடு போதிலே இந்த தேர்ந்து வாயிலை காதலி என்று சொன்னார்களே. ஆகவே தேன் காதல பாஜா என்னாக எறும்பு மொச்சு புடுங்கி போடும் அந்த தேன் இல்லைங்க. நான் சொல்றது இவருடைய இனிமையான குரலோசியை சொல்லுகின்றேன். என்ன ஒரு அடக்கம், அடக்கம் அமரவர்கள் விற்கும் அடங்காமை அவர்கள் வீட்டுங்கிற மாதிரி நல்ல ஒரு அடக்கம். ஏற்கனவே அடக்கமான பெண்ணு நினைக்கிறேன். அருமையான அடக்கமான பெண். இப்படிதான் மரியாதை இருக்கணும். இப்படி மரியாதை இருந்தாவே வாழ்க்கையில் நல்லா வரலாம். ஏன் அப்படின்னா ஆரோரம் சோழிகள் இருக்கின்றாரு இவரை மின்மிடம் வகைத்துக் கொண்டிருக்கலாம் என்றால் பூவோடு சேர்ந்தால்தானே நாறுமணம் வரும். ஆகவே பூமாலையில் ஒரு மளிகையாக Oh
தோன்றுகின்றது. நிலவு ஒரு பெண்ணாகி முழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ கேட்குமா? நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவீரம் அறியாதோடும் அதில் படகாத. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும்.
எப்படி கல்லறிந்தோட்டும் காவற்கணியின் குரலை கேட்டு செல்லாத விழிகள் தங்கள் இரவென்றை படத்து மேலே வெள்ளிகள் தன்னை நோக திரைப்படம் இருக்கும் சோறும் அல்லலே வழிகின்ற அசையாமல் நட்டாய் என்பதை போல என்னதான் இவன் ஆர்வம் என்று வணிகாலும் ஆனால் பறவையினங்கள் அசையாமல் இருக்கின்றது என்ன காரணமாக இருக்கலாம்
வாழ்க்கை பாதிலே நிற்கின்றது. அதனாலே அந்த தெய்வ யானையாக முருகன் திருமணம் முடித்து விட்டார். இடைவனாக சுந்தரவடியோ இந்த காட்டிலே வந்திருக்கின்றார். அன்னமலை வேலையை சந்தித்து ஆக வழக்குறவாடி கணேசன் இறுதியிலே திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். ஆகவே இது நானும் சபதம் மட்டுமல்ல, பள்ளி திருமணமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே வருகின்றார் மணக்காவல். அவரை சந்தித்து விட்டு பிறைவள்ளியை பார்க்கலாம். நாரா அக்கமாக உன்னை நினைச்சு அழகு கவிதை உன்னை மறுக்கி சாமி வணக்கம். உங்களெல்லாம் நாங்க பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். வேள்விமலை சாரலுக்கு தாங்கள் வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இங்க வந்து வேள்விமலை சாரல நாங்க காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காவலுக்காக வந்திருக்கீங்க? ஆமா. அப்படித்தானே? என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? இருத்திணை. யார? அத இரு திணைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப இந்த செந்தனை என்று சொல்லக்கூடிய இரு திணைகளை. கருந்தனை செந்தனை. ஆமா. அப்ப இங்க ஆறாவது சொன்ன குரல் கேட்டது வள்ளி. அப்படியா? என் தங்கச்சி. அப்ப இன்னொரு குரல் ஓசை தோகுமாது. அப்ப திணை ரெண்டு திணை. ஆமா. சரியா? ஆமா. இரண்டு பெண்கள். ஆமா. இரு திணையா? ஆமா இரு திணை. அதான் யார? ஆள் கிடைக்கலன்னு. இப்ப நான் கேட்கிற புரியுதா? இரு திணை. இரு திணை. சரியா? இரு திணை. இரு திணை. ஆக இருக்கிறது இரண்டு பெண்கள். ரெண்டு பெண்கள். ஒண்ணு யாரு? ஒண்ணு என் தங்கச்சி. உங்க தங்கச்சி. கூட பிறந்தா கூட பிறக்காததா? கண்டெடுத்த பிள்ளை. கண்டெடுத்த பிள்ளை. ஏன் கூட பிறந்ததா கூட பிறக்காததா நான் கேட்கிறீங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. எப்படின்னா உங்க வீட்டுக்கு நான் விருந்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி விருந்துக்கு வரும்போது முதல்ல ஒரு பெண்ணு கொண்டாந்து இலைய போடுறா. அப்படி இலைய போடும்போது அவங்க கேட்கிறேன் இந்த பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லி. கூட பிறந்தவன். ரெண்டாவது பெண்ணு தண்ணி வைக்கிறா. அதனையும் அப்படி கேட்கிறேன் யாருன்னு. கூட பிறந்தவன். மூணாவது ஒரு பெண்ணு சாதம் வைக்குது. அதையும் வந்து கேட்கிறேன். அதுவும் கூட பிறந்தவன். அதுக்கு தான் திரும்ப உங்களை கேட்கிறேன். மூணையும் கூட பிறந்து விட்டீங்களே, உங்களுக்கு மனைவி பிள்ளை குட்டி யாரும் இல்லையா? நீங்க கேட்கறதுல அர்த்தம் உண்டு. எப்படி? எப்படின்னா கொண்டாந்து வச்சது யாரு? என்னுடன் கூட பிறந்தவ என்னுடைய மனைவி. அதுக்கடுத்து அடுத்து வந்து வச்சது யாரு? அவ என் கூட பிறந்தவ சகோதரி. எனக்கு கூட பிறந்தவ சகோதரி. அதுக்கடுத்து நானும் என் பொண்டாட்டியும் கூடுனதுனால பிறந்தது என் மகன். மொத்தம் 3 பேர் வந்து வரிசையா. அப்ப முதலில் இலை போட்டது உங்களுடைய மனைவி. ஆமா. ஆக கூடி கழிக்க பிறந்தவள் நான் கூட பிறந்தவள். நான் கூடி கழிக்க பிறந்தவள்.
பிறந்தவள். ஆமா. ஆனா நீயும் உன் மனைவியும் கூடி உங்களுக்கு பிறந்தவள் மகள், உங்க மகன். அப்ப யாரோ ஒருவன் கூட பிறந்தவள், யாராவது ஒருத்தர். அதுதான் அப்புறம் உனக்கு பிள்ளை பத்தியா? குழந்தை பிறந்த உடனே பெரியவர்கள் அந்த காலத்துல கேட்பாங்க, ஊருக்கு பிள்ளை பத்தியா, ஊருக்கு பிள்ளை பத்தியா, உனக்கு பிள்ளை பத்தியா அப்படின்னு. ஏன் தெரியுமா? கோவப்படக்கூடாது. இது எதுக்கு தெரியுமா கேட்கறது? ஊருக்கு பிள்ளை பத்தினா யாரு? ஊராளுக்கு என்னைக்காவது ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போறோம், உண்டா இல்லையா? அது ஊரே பிள்ளைதான் என்னைக்கா இருந்தாலும். ஏன்னா பெண்மணிக்கு எந்த எந்த இடத்து வரைக்கும் சம்பந்தம் அப்படின்னா அந்த இடுகாட்டு வரைக்கும் தான் பெண்களுக்கு சம்பந்தம். ஏன் அப்படின்னா அதோட அழுதுட்டு அப்படா இருந்தாலும் ஆத்தா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருங்க. ஆனா கடைசி வரைக்கும் போறவ யாரு? ஆண்மகன். அது போல அருமையான விளக்கம். எனக்கு கேட்டவங்க பட்டு அடிச்சு பாத்தீங்களா? இதுதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இருக்கணும். அது ஒரு சுடுகாட்டுல ஒரு பணம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். ஒரு சுடுகாட்டுல ஒரு பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஊரே அழுதுட்டு திரும்பி போயிட்டாங்களாம். ஒருத்தி மட்டும் ரொம்ப உருக்கமா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலாம். ஏமா எல்லாரும் அவங்க அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் ரொம்ப உருக்கமா உட்காந்து அழுதுறீ, அப்படி எரியறவரும் உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்பாவும் அவர் தாங்க, மாமாவும் அவர் தாங்க, என் புருஷனும் அவர் தாங்க அப்படின்னாலும். என்னடா அது, அப்பாவும் அவர் தான், மாமாவும் அவர் தான், புருஷனும் அவர் தான், என்னை பெற்ற தகப்பனும் அவர் தான் இருக்காரு. காரணம் எப்படி கேட்டீங்கன்னா, ஆக மைத்துனனும் தன்னுடைய தங்கையும் மனைவி இருக்காங்க, தங்கையும் மனைவி இருக்காக ஒரு மன்னனுக்கு ஆக தங்கையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறா. அப்ப கொடுக்கும் போது ரெண்டு பேரும் சுருக்கமா சொல்றேன், ரெண்டு பேருக்கும் பிரசவம் நடக்குது. அப்ப மன்னன் என்ன சொல்றான்? எனக்கு ஆண்மகன் தான் பிறக்கணும், எனக்கு ஆண்மகன் தான் பிறக்கணும், பெண் பிள்ளை இருந்தா அதை கொண்டிருக்கிறான்னு மன்னன் சாமி கொடுத்துறான். ஆக சொல்லிடுறான் ஆணையா. ரெண்டுக்கும் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோம்னா தங்கச்சிக்கு பிறந்தது ஆண் குழந்தை, தான் மனைவிக்கு பிறந்தது பெண் குழந்தை. சரியா? ஆக பிள்ளைய கொண்டோம் நானே சொல்லி வைத்தியம் பார்த்த மறுத்துச்சு. என்ன பண்றா? ஆண் குழந்தைய இங்கிட்டு மாத்தி போட்டுறா. யாருக்கு? தங்கச்சிக்கு பிறந்தத அண்ணன் குழந்தையாகவும், அண்ணனுக்கு பிறந்த குழந்தைய தங்கச்சி குழந்தையாகவும் ஆக மாத்தி போட்ட உடனே ரெண்டுமே மனைவியும் இறந்து போறா, மனைவியும் இறந்து போறா, தங்கச்சியும் இறந்து போறா. ஆக கணவனும் இறந்து போயிடுறான். அப்ப ரெண்டு பேரையும் விளக்குற கடமை யாரு? அந்த மன்னனுக்கு தான். ரெண்டு பேரையுமே விளக்குறான். அப்ப ரெண்டு பேருமே விளக்குறது மகனை தான் தங்கச்சி மகனாகவும், மகளை தான் மருமகளாகவும். எப்படி? அப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து விளக்குறான். அப்படி விளக்கும் போது பருவம் அடையுது. பருவம் அடைந்த உடனே முறமாமேங்கிறதுக்கு சீர் செய்யறான் தான் மகனுக்கே மன்னன். எது? தான் மகனுக்கே சீர் செய்யறான். அப்ப வளர்த்ததுனால அப்ப, சீர் செஞ்சதுனால முறமாமே. பிள்ளையும் கொஞ்ச நாள்ல இறந்து போறான். தான் மகன் மாப்பிள்ளை மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தான் மகனும் இறந்து போறான். கொஞ்ச நாள்ல பெரியவளாகணும்னா தாயே கட்டிக்கிறான். கட்டிக்கிட்டோன்னா அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்துருது, மன்னனும் இறந்துடுறான். அதுக்குத்தான் அவன் போய் கடைசியில் அழுகிறா, என் முறை மாமனும் இவன் தான், என்ன பெத்த தகப்பனும் இவன் தான். இது முறை மாமனும் இவன் தான், என்ன பெத்த தகப்பனும் இவன் தான், கடைசியில அப்பா என்ன கட்ட புருஷனும் இவன் தான், அப்பாவும் அவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று விளக்கத்தை அருமையா கொடுக்கிறான். அதாவது கற்றோர் பேசும்போது நல்ல கருத்துக்கள் வெளிப்படும் இருக்காங்க. கற்க கசடரை கற்பவை கற்றவன் நிற்கதற்கத்தக என்று வள்ளுவன் கூறியது போல, பேச்சென்றல் வாய்ச்சமத்தை பேசி பேசி பின்னும் முன்னும் பாரமல் மதமும் மீறி நீச்சென்ற நினைப்பென்று ஏதுங்க நான் நெறியூட்ட கவிதை சாலம் கெட்ட ஆற்றென்ற நாளை மதுவதேது ஆத்தாளை பூசித்த வைத்தபட சித்தன் மூச்சென்ன செய்யப்பட நிறையற்றலும் மோசப்பட்டு போகாதே முக்கால் பாருன்னு இருக்கான். சித்தன் பாடியது நிறைய இருக்கு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியாய் நாடி 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 நாள் விளைந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்ன நடந்த கோடி என்று சொல்லியிருக்கானே. அப்பனும் மயனும் உழுதுகிட்டு இருந்தாங்களா. அப்பனும் மயனும் உழுதுகிட்டு இருக்கும்போது அப்பைக்காரன் சொல்லியிருக்கேன், போய் உங்க ஆத்தாட்ட போய் வெந்த சோறாவும் இருக்கக்கூடாது, வேகாத சோறாவும் இருக்கக்கூடாது, நோத்தாவை சோறு கொண்டு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவன் போய் ஆத்தாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா வெந்த சோறாவும் இருக்கக்கூடாது, வேகாத சோறாவும் இருக்கக்கூடாது, சோறு கொண்டு சொன்னார் உன்னைய அப்படின்னு சொல்லி மயங்காரன் போய் சொல்கிறேன். அதுக்கு ஆத்தாரி சொல்கிறா, உங்கள் அப்பையிட்ட போய் சொல்லு, கிழிஞ்ச சேலையாகவும் இருக்கக்கூடாது, கிளியாத சேலையாகவும் இருக்கக்கூடாது, நொப்பட சேலை ஒன்ற சொல்லு அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருக்கா. அதுக்கு இவன் சொல்லியிருக்கேன், நான் இழந்தவளாக இருக்கக்கூடாது, வயசுக்கு வராதவளாக இருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வை அப்படின்னு சொன்னானா. இப்படி சொன்னா அதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள்லாம் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி உழுதவன் என்ன பண்ண பார்த்தேன், ஒரு பொட்டல்ல 8 பனைமரம் இருந்துச்சான். அந்த 8 பனைமரத்துல பார்த்தேன் பொந்த, பனைமரத்துல பார்த்தா பொந்த. அப்ப பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, ஆஹா ஒரு பொட்டல்ல 8 பனைமரம், 8 பனைமரத்துக்கு 8 பொந்து, ஒரு பொந்துக்கு ஒரு ஆந்தை, ஒரு ஆந்தைக்கு ஒரு முட்டை, ஒரு ஆந்தைக்கு 8 முட்டை, ஒரு முட்டைக்கு 8 குஞ்சு, ஒரு குஞ்சுக்கு வீச முடியும் கம்பு. அப்பா எப்படி எத்தனை மணி கம்பு வரும், எத்தனை முட்டை வரும் அப்படின்னு
கேட்டுட்டு அயன்பால போயிட்டேன். போன உடனே அங்க பார்த்து கேட்கிறேன் இன்னொருத்தன், ஐயா இந்த வழியா தான் வர்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா அப்படின்னா, ஐயா எள்ளுக்கு எதிரிங்களை பிறந்து எது எள்ளுக்கு எதிரிங்களை பிறந்து முள்ளுக்கு வெளிப்படும் மனிதா ஓரியில் ஈரியை சுமந்து வகை கண்டீரான்னு கேட்டான். கண்டேன் கண்டேன் அடியும் விட்டு நுனியும் விட்டு நடுவை விழுந்து வகை கண்டேன் அப்படின்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்டாடி புருஷனுக்கு தகராறு, பொட்டாடி புருஷனுக்கு தகராறு, 2 பேருக்கு சண்டை. எள்ளுக்கு எதிரிங்களை பிறந்து இப்ப எள்ள விதை விதைச்சு ஆட்டிட்டு செக்கில் ஆட்டணும்னா அது என்ன வரும்? எண்ணெயா வரும். அந்த எண்ணெயை மனுஷன் சூடு பிடிச்சிட்டா தலையில தேய்ப்போம். அப்படி தலையில சொல்ல சொல்ல தேய்ச்ச உடனே அந்த எண்ணெய் போகணும்னா அதுக்கு தேவை என்ன? சீயக்காய். அந்த சீயக்காய் மரத்துக்கு கீழே பிறந்து எள்ளுக்கு எதிரின் கீழே பிறந்து முள்ளுக்கு வேறுபடி மனிதா பயிருக்கு வெளிப்படலாம். முள்ளுக்கு வெளிப்படுறதுன்னு செருப்பு, அந்த செருப்பை தச்சுக்கிட்டு இருக்க மனுஷா இந்த வழியில ஓர் ஈரியை சுமந்து கண்டார் அப்படின்னா ஓரிங்கிறது யாரு? போன பெண்ணு. அவ இடுப்புல ஒரு குழந்தை, அவ கருவறையில ஒரு குழந்தை, இது அவ வயிற்றுல ஒரு குழந்தை, இடுப்புல ஒரு குழந்தை. ஓர் உயிர் ஈரியை சுமந்து போகின்றார். ஆக ஓர் உயிர் ஈரியை சுமந்து கண்டார். கண்டேன் கண்டே அடியும் விட்டு நுனியும் விட்டு நடுவை மேய்ந்து கண்டே அப்படின்னா வெத்தலை அடியுங்களி நுனியுங்களி நடுவில் இருக்க வாயில கொடுத்து போக கண்டா இந்த வழியா தாண்டா போறான் அப்படின்னு இப்படி எல்லாம் விளக்க இருக்குல்ல. வெந்த பிண்டத்தின் மேலே உட்கார்ந்து வெந்தது வேகாது திங்கக்கூடிய மானிடரே, இந்த வழியே 2 காரணம் 3 பேர் செல்ல கண்டீரா அப்படின்னு ஒருத்தனை கேட்டான். ஆமாங்க பார்த்தேன், ஆனா அவங்க செத்து 3 நாள் ஆச்சு, அவங்கள கொண்டவன் செத்து 5 நாள் ஆச்சு அப்படின்னா. என்னடா அது, அவன் செத்து 3 நாள் ஆச்சு, அவன் செத்தவன் அவனை கொண்டவன் செத்து 5 நாள் ஆச்சா, அது எப்படி எப்படின்னு கேட்டானா. வெந்த பிண்டம் அப்படின்னு சொன்னா செங்க காலவாசல், அதில் சுண்ணாம்பு காலவாசல்னு சொல்லுவாங்க. இந்த சுண்ணாம்பு காலவாசல வெந்த பிண்டத்தின் மேலே உட்காந்து வெந்ததும் வேகாதும் திங்கக்கூடிய மானிடரே, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு, வெத்தலை வந்து வேகாது, அதே வெந்தது சுண்ணாம்பு, இதெல்லாம் வச்சு திங்கக்கூடிய மானிடரே, இந்த வழியே 2 காலுடன் 3 பேர் செல்ல கண்டீரா அப்படின்னு. வேற என்னன்னாங்க 2 காலுடன், அதே சொன்னோம்னா நடந்து போகக்கூடிய ஒரு பொம்பளை ஆளு மாசமா இருக்கிறா, கக்கத்தில் ஒரு குழந்தை வச்சிருக்கா, 2 காலுடன் 3 பேர் செல்ல கண்டீரா. அவ ஒன்று, அவ மொத்தம் 2 குழந்தை, மொத்தம் 3 பேர் செல்ல கண்டீரா. ஆமா கண்டங்க. ஆனா அவங்க செத்து 3 நாள் ஆச்சு, அவங்கள கொண்டவன் செத்து 5 நாள் ஆச்சு. எப்படியா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஒரு தடாகத்துல தண்ணி, இந்த தடாகத்துல தண்ணியில என்ன செய்யுதுன்னா ஒரு நல்ல பாம்பாகப்பட்டது 2 நாளைக்கு முன்னாடி செத்து விஷத்தை கக்கி உள்ள கிடக்குது. அந்த பாம்பு செத்து 5 நாள் ஆச்சு, அந்த தண்ணியை குடிச்சு 3 நாளே ஆகுது, ஆனா 3 பேருமே செத்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சூச்சவமா சொன்னானா. கருத்துக்கள் சொல்லணும்னா 6 கால் உண்டு அதுக்கு கொம்புண்டு, 6 கால் உண்டு மதிப்புண்டு விலையில்லை அப்படின்னு சொன்னான். இப்ப நீங்க சொன்னீங்க வெத்தலை, இந்த வெத்தலைக்கு எத்தனை பிறகு தெரியுமா? வெத்தலை பூ பூக்கிறது கிடையாது, வெத்தலை பூ பூக்கிறது கிடையாது, கொடி மட்டும்தான். ஆனா வெத்தலையில பூ உண்டு. என்ன பூ உண்டு? அடியிலே எல்லக்கூடியது அடிக்காம்பு, நுனியிலே எல்லக்கூடியது நுனிக்காம்பு. 2 பூவாச்சா? நீங்க சொன்ன மாதிரியே தடவுவது சுண்ணாம்பு, வெத்தையில ஏற்கனவே இருக்கக்கூடியது நரம்பு, மடிக்கிறது மடிப்பு, வாயிலே போட்டு பாக்க போட்டு மென்ன ஒண்ணு ஏற்படக்கூடியது துவர்ப்பு, அந்த துவர்ப்போட வெத்தலையை போடும்போது வாயிலே ஏற்படக்கூடியது சிகப்பு, அந்த சிகப்பு ஏற்பட்டோம்னா காரிச்சு துப்புடான்னா. வெத்தலை எத்தனை பொருள் உண்டு, அது போல 6 கால் உண்டு அதுக்கு கொம்புண்டு, 6 கால் உண்டு மதிப்புண்டு விலையில்லை. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 கால் உண்டு. இப்ப மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், இந்த மழை தண்ணி எங்க போகும்? வாய்க்கால தான் போகும், அதுக்கு பேரு ஆறு. அது போய் எங்க நிறையும்? கம்மாயில நிறையும். 6 கால் உண்டு. அந்த கம்மா நிறைஞ்சிட்டா அதுக்கு கொம்பு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மா நிறைஞ்சுன்னா அந்த தளவு ஒரு கொம்பு, இந்த தளவு ஒரு கொம்பு வாங்கலாம். இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அப்பா எங்கடா இருக்க? நான் அந்த கொம்புல இருக்கேன், நீ எங்க இருக்க? அந்த கொம்புல இருக்கேன். 6 கால் உண்டு அதுக்கு கொம்பு உண்டு, 6 கால் உண்டு. கம்மா இறந்து விட்டால் மறுகால் உண்டு, மறுகாயா போகும். ஆக 6 கால் உண்டு மதிப்புண்டு விலை இல்லை. தண்ணீருக்கு மதிப்பு உண்டு ஆனால் விலை இல்லை. ஆனா நம்மால அதையும் பாக்கெட் போட்டு வித்தான், இப்ப பாட்டில் ரூபமா கொண்டாண்டான். இது தனியம். காரணம் என்ன? அதே சொல்லிக்கால கண்டு 30 கயிறு 30 கண்டு கட்டுற தும்பு 30 எல்லாம் 30 எருது 30 எருது கட்டுற தும்பு 30 மொத்தம் எத்தனை 30 இப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். கோடி 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 குமரையத்தூர் ஆடியாய் நாடி 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 ஆளகன்ற வீணதாய் தேடி 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 தேவம் கசங்கியே கூடி 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 நிற்பர் ஒரு கோடியே கோடியே கோடியே
மொழி அப்படின்னா கொல்லா குரடா குரடரடனே குரடரடியே குரடரடர் சிறுமுறையுதடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? அஞ்சலத்தில் பிறந்து அஞ்சலத்தில் வளர்ந்து அஞ்சலத்தை ஒதுகின்ற மஞ்சபத பாபிகால் அஞ்சலத்தில் ஒதுத்த அறிந்து கொள்ள விளையே அஞ்சல் அஞ்சல் என்று நான் அம்பலத்தில் ஆடுவான்னு சொல்லியிருக்கானே. சரி சாமி, நீங்க உங்க பேரு? நாரதன். சாமி வணக்கம், மங்களம் உண்டாகட்டும். என்னுடைய பேர் நாரதன் ஆரம்பத்தில் கூட சொல்லிட்டேன். சரி சரி, இங்க இருக்கக்கூடிய யாரு? இல்ல சாமி, உண்மையான நாரதன் தான். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களை உசுரோட பார்த்திருக்கேன். அப்ப இது முன்னாடி நாரதன்லாம் செத்து போய் பார்த்திருக்கியா? இல்ல, ஓவியத்துல பார்த்திருக்கேன், வரைபடத்துல பார்த்திருக்கேன். நேரடியா பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கேன். நான் இங்க சேர்ந்து காவல் செஞ்சுக்கிட்டு காவல் செஞ்சுக்கிட்டீங்க. ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க பேசணுங்கிறக்கா. ஏன் அப்படின்னா நீங்க எப்படி பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா புதுக்கோட்டை இசையரசன் சங்க தலைவருடைய மகன் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இவ்வளவு நீங்க பேசுறீங்கனாவே அது அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அவங்க. சரியா? அதுக்காக நான் சொன்னேன். இன்னொன்னு என்னன்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்லியிருக்காங்க. தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே சொல்ல போனா ஒரு தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் என்று சொல்லக்கூடிய கண்டிப்பா தூண்டி விட்டாதே பிரகாசமாக எரியும். இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசணும்ன்ற ஒரு எண்ணத்தோட பேசினேன். ஏன்னா காலதாமதம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிருந்து நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கண்டிப்பா நீங்க சடைக்க வேண்டிய அடுத்த பகுதி இதே பகுதி வருவோம். என்ன நாள் இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி விளக்கங்களை நிறைய மக்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். சரியா? எனக்கு இந்த மாதிரி பேசினா சரி, வளவளன்னு பேசினா வாய்க்கு கேட்கறான்னு சொல்லியிருக்கான். எப்பவுமே பேச விட்டு பேசினா அதனால எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, சரியா அணைய மாட்டேன். உங்களுக்கு பிள்ளை இருக்கிறது எனக்கு தேவையில்லைங்க. இங்க இருக்கிறது யாரு? ஒரு பிள்ளை சரியா அணைய மாட்டேன்னு. அணைய மாட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் அணைச்சு விடணும். சரி, அப்ப நான் முதல் அணைச்சு பாக்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. அப்ப உங்க பொண்டாட்டி கோவிச்சுக்கிறாரா? நான் மூன்றும் இல்லாதவன். மூணுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? உலகாரப்பது கேவலப்படுத்துறானே. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூவாசையும் இல்லாதவன். சரியா? ஆசையும் கிடையாது. ஆனா மூணு இருக்கு எனக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படிங்கிற மூணு இருக்கு. நீங்க முதல்ல கூட்டி வாங்க, நான் அரவணைக்கிறேன். நான் சொன்னது என்ன? நீங்க அணைச்சு பாருங்க. அரவணைக்கிறேன். அன்பாலே அரவணைத்து அம்மா இவன் தான் உன் கடமை அப்படின்னு சொல்லி அன்பாலே அரவணைத்து புத்திமதியை சொல்லி புத்திமதிகளை சொல்லி எடுத்து சொல்றப்பா. வர சொல்லுப்பா. சரி சாமி. அப்ப கூட்டியா சொல்றியா? நான் புரோக்கர் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதை கேட்டாலும் போ. சரி, வர சொல்லு பாக்க. சரி சாமி, இந்த கூப்பிடுறேன் பாருங்க. ஏ சப்பட்டை, முதல்ல உருண்டையத்தை இருந்துச்சு, ஆளாளுக்கு அடி சப்பட்டை ஆக்கி விட்டாங்க. வாமா, வரலைன்னா பெட்டியை தூட்டி வீட்டுக்கு போ. ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன். இந்த பின்னால சாக்கடையில் ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனச கொஞ்சம் தேத்திக்கிறேன். அதுக்கு ஒன்ன தொட்டுக்கவா ஒரு காயா? சரி, காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சு பொழுதிருக்க மறந்துருச்சு போனது மறந்துருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு
எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள மறைச்சு. சரி சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாத மகிழ்ச்சி சாமியா அவர் உன்னை செய்யணும்ன்ற ஆசீர்வாதம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விடலாமா? இந்த பொம்பளைங்க கணக்கு வந்து தடுக்கி விடலாமா? அச்சம் மண்டும் நானும் மறந்தாச்சா, காத்தொடுக்க தானே பறந்தாச்சா. அச்சம் மண்டும் நானும் மறந்தாச்சா, காத்தொடுக்க தானே பறந்தாச்சா. வேண்டாமா தம்பி வேண்டாமா, என்ன போல பொண்ணுக்கு வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விடலாமா? நல்ல கட்ட நாட்டு கட்ட மாணிக்கவள்ளி, சாமி கிட்ட மாட்டி மாணிக்கவள்ளி, மரகதவள்ளி, இந்திரநீலவள்ளி, புஷ்பராகவள்ளி, பவளவள்ளி என்று சொல்லக்கூடிய கந்த புராணத்தில் வந்தது 9 நவவள்ளி. ஆனா நீங்க வந்தது சண்முகவள்ளி மாதிரியே இருக்கு. யார் கூட இங்கே தெரியுங்க அந்த 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 குடும்பத்தையே கொண்ட சண்முகவள்ளி, சோழவள்ளி, எல்லா பிள்ளைகளும் நியாயம்தான். இது தப்பா போகுது. சமூக பேச்சு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விடலாமா? இப்பதாமா வலிக்கணும். உன் பாடல் அருமையான பாடல். அடடா, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. அதனாலே கோவில் மணி ஓசை தன்னை கேட்பதாரு, பாஞ்சாலி பாஞ்சாலி எங்கு வந்ததாரு? பரஞ்சோதி பரஞ்சோதி போயிட்டாரே. போய் சேர்ந்துட்டா. கோவில் மணி ஓசை தன்னை கேட்பதாரு, சரி, அடுத்திருப்பது என் தங்கச்சி ஒரே ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க, பழைய பாடல். அந்த இப்பவும் பாடுற மயக்க வண்ண அப்படிங்கிற பாடல் பாட சொல்லியிருக்காங்க. அதை பாடிட்டு
கந்தா புதியம் இது பாருங்க கந்தா புதியம்